அதிகாரம் 1. சாமுவேல் தீர்க்கதரிசி பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய சரித்திரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபத்தினால் பிறந்த பிள்ளையாய் இருக்கிறார். அன்னாள் சாமுவேலின் தாயார். சாமுவேலின் பிறப்பை குறித்து ஒரு தேவதூதன் சாமுவேலின் தாயாருக்கு முன் அறிவிக்கிறார். சாமுவேலின் தாயார் தனக்கு ஒரு குமாரன் பிறக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். இந்த அதிகாரத்தில் அன்னாளை பற்றிய சம்பவங்கள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளின் துக்கங்களும் மனக்கிலேசங்களும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. எல்கானா அன்னாளின் புருஷன். அவருக்கு பெனின்னாள் என்று மற்றொரு மனைவியும் இருக்கிறாள். பெனின்னாள் தன் வார்த்தைகளினால் அன்னாளை வேதனைப்படுத்துகிறாள். எல்கானா அன்னாள் மீது அன்பாய் இருக்கிறார். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய வேதனைகளை சொல்லி ஜெபிக்கிறாள். ஆசாரியனாகிய ஏலி அன்னாள் ஜெபம் பண்ணுவதை தடை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணினார். அதன் பின்பு ஏலி அன்னாளை உற்சாகப்படுத்துகிறார். சாமுவேலின் பிறப்பு. அன்னாள் சாமுவேலை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறாள்.